நீ ஏ பிரீத்தி, உனக்கு என்ன தனியா வெத்தலை பாக்கு வச்சு அழிக்கணுமா? நீ சேர்ந்து சாப்பிட்டு தொலைச்சேன்னா பாத்திரங்கள்லாம் ஒழிச்சு போடுறதுக்கு சௌரியமா இருக்கும். அப்புறமா சாவகாசமா உட்காந்துக்கிட்டு உன் பொக்கிஷத்தை கொஞ்சிட்டு இருக்கலாம். ஏன் சித்தி இப்படி வார்த்தைகளை கொட்டுறீங்க? பின்ன என்ன, கழுத்துல தாலி இல்லாம தொட்டில் ஆட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எந்த அம்மாக்கு தான் எரிச்சல் வராது? அக்கா, நான் எங்கேயாவது ஒழிஞ்சு போயிடுறேன். எனக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துரு ப்ளீஸ். பெத்து பொழைச்ச வந்த மனசு நோகிற மாதிரி பேசாதீங்கன்னு எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியறது இல்ல. ஆமா, சாப்பிடுற வேலையை தான் எல்லா கடங்காரங்களும் வருவானுங்க. பிரீத்தி, நீ போய் கதவு தர. வாங்க அங்கிள். என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உட்காருங்க அங்கிள். பிரேமி அக்கா வீட்டுல இருக்குதா? இருக்காங்க. அக்கா, சிங்கப்பூர் அங்கிள் வந்திருக்காங்க. அம்மாடி, ஒரு கிளாஸ் தண்ணி குடுப்பியா? ஓ, தரேனே. ஐஸ் வாட்டர். சரி. என்னையா, இன்னொரு வாட்டி நீ பார்த்துக்கணுங்கிறதுக்கு தான் தண்ணி கொண்டாட சொன்னேன், மிஸ் பண்ணாத. வாங்க மாமா. வா பிரேமி வா. என்ன திடீர்னு இழைச்ச மாதிரி தெரியுது? எல்லாம் உங்களை பார்க்காத ஏக்கம்தான். அத நான் சொல்லணும் தெரியுமா? இல்ல, ஒருவேளை உடம்ப குறைக்க டயட்ல இருக்கியோன்னு பார்த்தேன். உடம்ப குறைக்க டயட் இருக்கு, ப்ராப்ளம்ஸ் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு போயிடும். புதுசா என்ன ப்ராப்ளம்லா? அதை விடுங்க. காலையில வந்திருந்தீங்களா? வச்சதை எடுக்க போற மாதிரி காணாம போயிட்டீங்களாமே. ஆமா. ரொம்ப நன்றி. வாட்டர் வந்தாச்சியா? கிருஷ்ணா வாட்டர். இந்தாங்க அங்கிள், உங்க பிரீஃப் கேஸ் விட்டுட்டு போயிட்டீங்களே. வரியா பிரீஃப் கேஸை கொடுத்து உடனே கிளம்புன்னு சொல்றியா? இல்ல, மறுபடியும் பிரீஃப் கேஸை விட்டுட்டு போயிட போறீங்களேன்னு அவ கொண்டு வந்து கொடுத்துருக்கா. இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் எப்படி இருக்கு பாரியா? நல்லா பாரியா? அப்படியெல்லாம் இல்ல அங்கிள். என்ன அங்கிள்? இப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ் மாமா அப்படின்னு சொன்னான்னமா? கொஞ்சம் நில்லு. ஐயா அருணாச்சலம், நான் சொன்னதுல ஏதாவது தப்பு உண்டாயா? இல்ல இப்ப போலாம். சரோஜினி அம்மா, பிரீஃப் கேஸை மட்டும் எடுத்துட்டு போக நான் வரல. இப்போ பிரீஃபா சொல்லட்டுமா? உங்க வீட்டு பொண்ணை என் மருமக பொண்ணா எடுத்துட்டு போலாம்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன். மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன் உங்க புராணத்தை. நான் தான் கல்யாணமே நீயும் ஆரம்பிச்சிடாத. உன் பழைய பல்லவிய கேட்டு புடிச்சு போச்சு, சினிமா பாட்டு மாதிரி. பொண்ணுன்னா நீ ஒருத்தி தான் பொண்ணா இந்த உலகத்திலேயே, இல்ல இந்த வீட்லயே. அது சரோஜினி அம்மாவோட பொண்ணு பிரீத்தியா இருக்கக்கூடாதா? பிரீத்தி நான் சொன்னீங்க. பூஜாவை மனசுல நினைச்சுக்கிட்டு பேரை மாத்தி பிரீத்தின்னு சொல்றீங்களா? அம்மா பிரேமி, இந்த சிங்கப்பூர் மாணிக்கம் பிள்ளை என்னைக்கும் எப்பவும் எதுலையும் குழப்பிக்க மாட்டான். பிரீத்தின்னு சொன்னா அது பிரீத்தி தான், கை குழந்தையோட இருக்கிற பிரீத்தி தான். ஸ்பெல்லிங்கோட வேணாலும் சொல்லுவேன், ஆனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துடும். என்ன, என் புள்ள இந்த முடிவுக்கு சம்மதிச்சுட்டானா? அதானே நீங்க ரெண்டு பேருமே மாறி மாறி லுக்கு கொடுத்துக்கிறீங்க. அதான் அவனையே கையோட கூட்டியாந்துட்டேன். நீயே சொல்லியா? நானும் உங்க கூட வந்ததுலேருந்து நானும் முழு மனசோட தான் வந்திருக்கேன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்காத? அப்படி போடியா. என்ன மாமா, திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? திடீர் முடிவா இருந்தாலும் திடமான முடிவு மாதிரி. நான் எப்பவும் நல்லதே நினைப்பேன், நல்லதே செய்வேன். அப்படி ஒரு நல்லது செய்ய அந்த முருகப்பெருமான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததா நான் நினைச்சேன். இது ரொம்ப சந்தோஷமான அதிர்ச்சியா இருக்கு மாமா. உங்களை என்னன்னு மாமா சொல்றது? இப்படி கூட ஒரு நல்ல இதயம் இருக்க முடியுமா? இருதயத்துக்கு தான் ஹார்ட் அட்டாக் வந்து ரிப்பேர் ஆகும். ஒரு வாட்டி ஆயிருக்கு.
இதயத்துக்கு ஏதுமா ரிப்பேர்? நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டீங்களா? மாமா, எங்க பிரீத்திக்கு நடந்த இந்த துர்பாக்கியமான சம்பவம் ஒரு பெரிய குறையாவே தெரியலையா உங்க மனசுக்கு? அம்மாடி, இங்க பாரு, இத பார்த்து பாதி கிளாஸ் காலியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன கேட்டா பாதி கிளாஸ் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதம்மா என் பிரின்சிபல். You are great, மாமா. Really great. எங்கள் சைட்லேருந்து நாங்கள் முடிவு பண்ணிட்டாலும் எதுக்கும் பிரீத்தி சம்மதத்தை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இதுல கேட்கறதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்கு பிரேமி. இது லைஃப் லாங் தாம்பத்திய விஷயம். ஒரு வார்த்தை கேட்டுப்பா. மாமா சொல்றது கரெக்டு தான். அக்கா உன்கிட்ட பேசணும். சம்பந்தம் பேச போறீங்க, வெறும் கையோட போகாதீங்கன்னு சொல்லி என் சம்சாரம் மயிலாப்பூர் என்ஏசி கடைக்கு அவசரமா ஓடி போய் இதை வாங்கிட்டு வந்தா. இத பரிசம்னு வச்சுக்கலாம், சம்பந்தம் குதிராம போனா இத பரிசுன்னு வச்சுக்கலாம். இந்த ப்ரப்போசல் பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்ன சொல்லு? அக்கா நீ கோச்சக்கூடாது. இப்படி பீடிகை போட்டாதான் எனக்கு கோவம் வரும். எதுவா இருந்தாலும் மனசை திறந்து சொல்லு. இட்ஸ் யுவர் லைஃப். எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லக்கா. ஏன் பையனை பிடிக்கலையா? கல்யாணமே பிடிக்கல. நான் தனியாவே இருந்துக்கிறேன், சிங்கிளா. வாழ்க்கை பூராவா? அது ரொம்ப கஷ்டம்மா. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. மோர்சோ கையில குழந்தையோட இருக்கிற ஒரு பெண். கல்யாணமே இல்லாம குழந்தை பெத்துக்கிட்ட ஒரு தாய்ங்கிற முறையில சொல்லல. ஃப்ரம் சோ மெனி பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ. என்னக்கா இப்படி சொல்ற? குழந்தைய பெத்துக்கோ, நீ தனியாவே வாழலாம், ஐ வில் ஸ்டாண்ட் பை யூ அப்படின்னு சொன்னியக்கா. ஆமா சொன்னேன். இந்த வீட்ல எனக்கு மாரல் சப்போர்ட்டே நீதான். அதனால தானே குழந்தைய பெத்துக்கிட்ட. அப்ப சொன்னேன், குழந்தைய பெத்தே தீர்வேன்னு சொன்ன உன்னோட கன்விக்ஷன், உன்னோட பிடிவாத குணம் எனக்கு பிடிச்சது. ஏன்னா அந்த குழந்தை பேர்ல எந்த தப்பும் இல்லையே. அதனாலதான் அன்னைக்கு அப்படி சொன்னேன். ஆனா இன்னைக்கு எதிர்பாராத ஒரு நல்ல திருப்பம் ஏற்பட்டிருக்கு. தானாவே வந்து கதவு தட்டுற இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நழுவு விட்டுற முடியுமா? நிலைமைகள் மாறும்போது நம்ம எண்ணங்களையும் மாத்திக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? அக்கா நினைச்சு பாரு, உடன்பிறப்புகளோ அப்பா அம்மாவோ யாருமே இந்த உலகத்துல சாசுதான் இல்லை. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். இப்ப கார்த்தி எடுத்துக்கோ. நாம யாராவது நினைச்சு பார்த்தோமா? கிட்டத்தட்ட தத்து கொடுத்தவன் மாதிரியே அவன் வேற வீட்டுக்கு போயிட்டான். அவன் கேஸ் அப்படி ஆனதுனால ஏன் எதிர்காலம்? உன் எதிர்காலத்தை பத்தி உன்னை விட அதிகமாவே நான் கவலைப்படுறேன். வாழ்நாள் பூரா தனியா இருக்கிறதுங்கிறது விளையாட்டு சமாச்சாரம் இல்லை. அது ஒரு பெரிய சாதனை இல்லை. நீ குழந்தை பெத்துக்கிட்டதுல ஒரு அர்த்தம் இருந்துச்சு. ஆனா தனியாதான் வாழுவேன் நீ அடம் பிடிச்சா அதுல எந்த விதத்திலயும் அர்த்தம் இல்லை. இந்த மாதிரி நிலைமை ஏற்படாத ஒரு பொண்ணுக்கு கூட இப்படி ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு ஏற்படாது. பொண்ணு அவங்க மனசார ஏத்துக்கிறாங்கன்னா நீ அவங்கள கோவில வச்சு கும்பிட வேண்டாமா? ஆண்டவன் இருக்கா, அவர் எப்படி என்ன காப்பாத்திடுவாரு. பிரீத்தி, தகுந்த நேரத்துல தகுந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவன் கொடுப்பாரு. இது ஆண்டவன் உனக்கு கொடுத்த பரிசு. அதை பயன்படுத்திக்க தெரிஞ்ச நீதான் புத்திசாலி. பிராக்டிக்கலா நினைச்சு பாரு. ஐடியலிசம் இஸ் வெரி குட், பட் ரியலிசம் இஸ் பெட்டர். உனக்கு கிடைக்க போற எதிர்காலத்தை பத்தி நினைச்சு பாரு. ஒரு கோடீஸ்வரனுக்கு மருமகளா போற, அதுவும் ஒரு தங்கமான குடும்பம், வைரம் மாதிரி ஒரு புருஷன், வெல்னிட் ஃபேமிலி. நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன்க்கா. ஆனா என் மனசுல ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன? இன்னைக்கு ஏதோ ஒரு வேகத்துல குழந்தையோட என்னை ஏத்துக்கிறேன்னு அந்த பையன் சொல்றாரு. ஆனா போக போக எதிர்காலத்துல இன்னொருத்தனோட குழந்தை தானே இதுன்னு என் குழந்தைய உதாசீனப்படுத்தினாலோ மறைமுகமா குத்தலா பேசினாலோ என்னால தாங்கிக்கவே முடியாதுக்கா. என்னை பெத்த தாயே நான் பெத்த குழந்தைய பார்த்து சில சமயம் எரிச்சல் படுறா, குத்தலா பேசுறா. நான் சொல்றது நியாயம் தானக்கா?
இவ்வளவு பழகியும் மாணிக்கம் புள்ள குடும்பத்தை பத்தி எவ்வளவு தரக்குறைவா எடை போட்டிருக்கேன்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். கெட்டவன்லாம் கடைசியில நல்லவனா திருந்துவான். அது உலக நியதி. ஒருவேளை நல்லவன் கெட்டவனா மாறிடுவானோன்னு நினைக்கிறது தோல்வி மனப்பான்மை, பெசிமிசம். ஓகே, நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் என் தங்கச்சிக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு. பிரீத்தி, அங்க பாரு. सर्वदेवाय धीमहि सर्वदेवस्य प्रचोदयात् ॐ मङ्गलाय पुराणाय मङ्गलाय नमामि त्र्यम्बकाय नमो धीमहि यस्य प्रचोदयात् पुराणां सर्वकृतो मङ्गलाय धीमहि प्रचोदयात्. ஊர்த்ததுக்கு நேரம் ஆயிட்டு இருக்குண்ணா. ஒரு நிமிஷம்ண்ணா, பிரீத்தி எங்க? யாராவது போய் அழைச்சின்னு வாங்கல. எங்க போயிட்டாவோ? என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? இன்னும் இங்க வந்துட்டே இருக்காண்ணா. நீங்க மற்றதெல்லாம் கவனிங்க. எங்க போனா இந்த பிரேமியா? என்ன மாமா, என்னாச்சு? ஒன்னா வச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம், இப்போ வந்துருவா. ஆகட்டும். பிரீத்தி, நேரம் ஆச்சுன்னு கூப்பிடுறாங்க. பரவாயில்ல, நீ நிதானமாவே வா. கரெக்டா ட்ரெஸ் பண்ணிக்கோ. ஒட்டியானத்தை சரியா போட்டுக்கோ. வா வா, சீக்கிரமா வா. நீ பொண்ணை கூப்பிட்டு சீக்கிரம் போ போ. सर्वरूपाय सर्वधे सर्वारोपस्य प्रयोजया नमं च कृत्यं प्रयोदित्याय दिव्ये यत्पञ्चो भवतामां नित्यं च देविने यदा देवस्य प्रयोजया अजञ्जमात्रो बोधत्रो यदे नमान्द्रोणावस्तुं क्रियते ॐ ध्रुवन्ते राजेवस्तु प्रयोजदा नमं जातिष्ठो प्रजातिदे राजादिवेदं च प्रजाभवेतं नमाभिदे गृह्णी च प्रयोजया ग्रञ्जोतिष्ठ प्रयोजये मां भवावत्वं बोधे गट्टिमेळं गट्टिमेळं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके देवी नारायणी नमोस्तुते माङ्गल्ये
ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஸ்ரீராமனும் மணமகனாரே நம்ம ஜானகி மண அவாடா, பிரீத்தியோட கல்யாணம் ஒரு வழியா நல்லபடியா நடந்து முடிஞ்சது. இந்த மாணிக்க பிள்ளையோட உயர்ந்த மனச என்னன்னு சொல்றது? இத தியாகம் சொல்றதா இல்ல மனிதாபிமானம் சொல்றதா? இப்போ உன்னை நான் கல்யாணம் பண்ணனே, அது எந்த வகையில சேர்த்துப்ப? தியாகம் பண்றவா சொல்லி காட்டின்னு இருக்க மாட்டா. நெத்தி அடி அடிக்கிற. பிரேமிக்கும் நல்லதா வாழ்க்கை அமைஞ்சா தேவல. ஆனா கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுக்க ஆரம்பிச்சாலே பழைய எடுக்க வராவோ. ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி விட்டுட்டா இப்படி? விடமாட்டேன். கஜினி முகமதாட்டம். ஐ டோன்ட் மைண்ட் ஈவன் பீட்டிங் ஹிம். சாதாரணமா யார் பேச்சுக்கும் கட்டுப்படாத பிரேமி. ஆனா மாணிக்க பிள்ளையோட பேச்சுக்கு கட்டுப்படுவான்னு தோன்றுறது. அதே தான் வாசுகி நான் நினைச்சிட்டு இருந்தேன். நமக்குள்ள என்ன மாதிரி ஒரு சேம் வேவ் லெங்த் பாத்தியா? இததான் சிம்பிளா மன பொருத்தம்னு சொல்றா. ஒரு ஃபோன் பண்ணி அவர் வர சொல்லி பேசுங்க. திடீர்னு சிங்கப்பூர் கிளம்பிட போறாரு. சாமி வணக்கம். வாங்கோ வாங்கோ. சந்தோஷம், வாங்க உட்காருங்க. வணக்கம் 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 வணக்கம். புல்லாண்டானும் மரும பிள்ளையும் திருத்தணி கிளம்பி போனாங்க. அனுப்பி வச்சேன். நான் ஸ்ரீரங்கம் போயிட்டு வரணும்னு தோணுச்சு. டிக்கெட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஃபோனை வைக்கிறேன். உங்கள் ஃபோன். ஸ்ரீரங்கம் போனா என்ன, இல்லை இங்கே வந்தா என்ன, ரெண்டும் ஒன்று தானே சாமி. உடனே கிளம்பி வந்தேன். சொல்லுங்க சாமி. உங்க பெருந்தன்மையும் தன்னடக்கத்தையும் பாராட்டணும் தோணித்து. அதை விடுங்க சாமி. சாமிக்கு ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு ஏத்த பரிசு என்னவா இருக்க முடியும் அப்படின்னு எடுத்து வச்சேன். பாருங்க. ஆனா வண்டியில வர்றப்பத்தான் நினைச்சு பார்க்குறேன், சாமி ஐயங்கார் சாமி ஆச்சே, இதை வாங்கிப்பாரா என்னன்னு ஒரு டவுட்டு. அற்புதம்ண்ணா, அற்புதம். விநாயக பெருமான் 3 டைமென்ஷன்ல இருக்கார். நல்ல காலம் சாமி, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க பயந்ததுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் வைஷ்ணவிட்ஸ் இருக்காளே, இந்த சிவன், முருகன், விநாயகர் இவெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்றதே இல்லை. இதுல விநாயகர் மட்டும் எக்ஸெப்ஷன். இந்த காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் எல்லாம் விநாயகருக்கு சன்னதி இருக்கே. என்ன ஒண்ணு, அவருக்கு ஒரு நாமத்தை போட்டு எங்களை வாழ்ல சேர்த்து விட்டோம். எந்த நாமம் போடுறதுன்னு அங்க சண்டை வராம இருந்தா சரி. வாசுகி, சாரு காபி உண்டா? சாமி சாமி சாமி, நான் கோப்பி தண்ணி தே தண்ணி எதுவுமே சாப்பிட்றது இல்லை. இது ஒரு எக்ஸப்ஷனா இருக்கட்டுமே. வருங்க, வாசுகி போற டிகிரி காபியை சாப்பிட்டேன், அப்புறம் நீங்க வேற எங்கேயும் காபி சாப்பிடவே மாட்டேன். சாப்பிட மாட்டேன்னா சாப்பிடாம இருக்க மாட்டேனா? என்ன சமையல் அறையிலிருந்து ஏதோ சிக்னல் வராப்புல இருக்கு சங்கேத மொழியில? அது ஒண்ணும் இல்ல, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன இந்த மேட்டரை பத்தி பேசுறதுக்கு சரியான ஆள் நீர்தான்னு சகதர்மினி சொன்னா. இந்த டாபிக்கை ஓபன் பண்ண சொல்லி சிக்னல் கொடுக்குறா. என்ன டாபிக்கோ? இந்த பிரேமி பத்தின மேட்டர் தான். பிரேமி கல்யாண விஷயம் தானே? அதேதான் 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 சாமி, எனக்கு முக்கியமான ஜோலி இப்போ. ஆனா அது பிரம்ம பிரயத்தனமா இருக்கும் போல இருக்க. பகீரதன் கங்கையை கொண்டு வந்த மாதிரி தான் கிருஷ்ணா நதியை சென்னை கொண்டு வந்த மாதிரின்னு சொல்லுங்க. எல்லாரும் கைவிடுற விஷயத்தை சக்சஸ் பண்ணி காட்டுறது தானே சாமி சாதனை. சரி, முருகப்பெருமான் இருக்காரு, ஏன் ஸ்ரீரங்க ரங்கநாதரே இருக்காரு. சரி 2 பேரும் இருக்காங்க, ஒரு கை பார்த்துருவோம்.